சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 19வது வசனம், 1 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1-8வது வசனம் வரை நாம் காணக்கூடியது 3வது கல்லாகும். கர்த்தர் தாவீதை எங்கேதிக்கு அழைத்து வந்தார். சவுல் தாவீதின் கொடிய எதிரியாக அவனை கொல்ல வேட்டையாடினான். சவுல் எங்கேதியில் முகாமிட்டிருந்தபோது ஒரு நாள் தாவீது சவுலுக்கு மிக அருகில் வந்தான். அவன் விரும்பியிருந்தால் அவனை எளிதில் அடித்து கொண்டிருக்கலாம். சவுலும் அவனது கூட்டமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மற்றொரு சந்தர்ப்பத்தில் தாவீது சவுலை எந்த சிரமமும் இல்லாமல் கொன்றிருக்க முடியும். 2 சந்தர்ப்பங்களிலும் தாவீது சவுலை கொல்வதிலிருந்து தன் கையை நிறுத்தி, நான் சவுலை தொடமாட்டேன், ஏனென்றால் அவன் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்றான். நம் எதிரிகளுக்கு எதிராக நாம் வன்முறையை பயன்படுத்துவதை தேவன் விரும்புவதில்லை. இப்பூமிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்த அவர் அனுமதிக்க மாட்டார். மறுபுறம் நம்மை பொய்யாக குற்றம் சாட்டுபவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மனிதர்கள் நம்மை கொல்ல முயற்சிக்கும் போது அவர்களின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே தேவன் தாவீது கொடுத்த 3வது கல் இதுவாகும். அவன் தனது பாதுகாப்பிற்காக எந்த இப்பூமிக்குரிய ஆயுதத்தையும் நம்பக்கூடாது. மேலும் அவர் நம்மை பாதுகாப்பார் என்று தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்கு எதிராக எதிரியின் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பல வருடங்களுக்கு முன்பு என் நண்பன் ஒருவன் என்னை பார்க்க வந்தான். எனக்கு எதிராக யாரோ ஒருவர் எழுதிய கடிதத்தை காட்டினான். என் நண்பன் என்னிடம், சகோதரனே, எனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுங்கள். இந்த மனிதனுக்கு எதிராக நான் நீதிமன்றம் செல்வேன். எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு எதிராக இவ்வளவு கேவலமான விஷயங்களை எழுத அவனுக்கு எவ்வளவு தைரியம் என்று சொன்ன நான் பதிலளித்தேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவளுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நேரத்திலிருந்து 3 மாதம் முழுவதாக அந்த கேவலமான கடிதத்தை எழுதி அந்த மனிதனுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். தெருவில் அவனை சந்திக்கும் போதெல்லாம் அவனிடம் தன்மையாகவும் அன்பாகவும் பேசுவேன். அவன் எனக்கு எதிராக இவ்வளவு ரகசியமான காரியங்களை செய்தான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை அவன் ஒருபோதும் தெரிந்திருக்கவில்லை. 3 மாதங்களின் முடிவில் அவன் எங்கள் கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்தான். கூட்டம் முடிந்ததும் என்னை சந்திக்க வந்தான். அவன் என்னிடம் 5 நிமிடம் பேச அனுமதி கேட்டான். கண்களில் கண்ணீர் வடிந்தது. நான் அவனிடம், நீங்கள் எதையும் சொல்வதற்கு முன் நான் ஏற்கனவே மன்னித்து விட்டேன் என்று சொல்ல விரும்புகிறேன் என்றேன். அவன் திடுக்கிட்டு, நான் உங்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அதை 3 மாதங்களுக்கு முன் அறிந்தேன் என்று சொன்னேன். ஆனால் நான் ஏற்கனவே உன்னை மன்னித்து விட்டேன், அதற்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் என்றேன். அதன் பிறகு அவன் எனக்கு அன்பான நண்பனானான். நம் எதிரிகளுக்கு எதிராக வார்த்தைகளை ஆயுதங்களாக பயன்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தியின் நிமித்தம் நாம் வெறுக்கப்படுவோம், ஒதுக்கப்படுவோம், துன்புறுத்தப்படுவோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நாம் எந்த நிலையையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இதே நேரத்தில் தேவன் நமக்காக கிரியை செய்வார் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். சரியான நேரத்தில் தேவன் சவுலை அடித்தது போல அவர் நம் எதிரிகள் அனைவரையும் தோற்கடித்து எந்தவிதமான மறைமுகமான காரியங்களையும் பயன்படுத்தாமல் நம்முடைய எல்லா தேவைகளையும் நமக்கு கொடுப்பார். லஞ்சம் கொடுக்காமல் உங்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளி மற்றும் கல்லூரியில் சேர்க்கும் எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றியை பெற்றிருப்பீர்கள்.